இன்னைக்கு நான் பேச போற டாபிக் ரேசிசம் பத்தினதா தான் இருக்க போகுது. ஆனா இந்த சிச்சுவேஷன்ல இதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணி ஆகணும். அப்படி என்ன டாபிக் பத்தி நீ பேச போற அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, தமிழர்கள் ஏன் கருப்பா இருக்காங்க அப்படின்றத பத்தி தான் இன்னைக்கு நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். ஸ்கூல்ல இருந்து காலேஜ்ல இருந்து வேலைக்கு போற இடம் வரைக்கும் வெள்ளையா இருக்கிறவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் அட்ராக்ஷன் கிடைக்குது. அதனாலயே கருப்பா இருக்கிற பீப்புள் எல்லாம் நான் ஏன் கருப்பா பிறந்தேன் அப்படின்ற அளவுக்கு ஃபீல் பண்றாங்க. நானே ஏன் இவ்வளவு கருப்பா பிறந்தேன் நான் நிறைய நாள் ஃபீல் பண்ணியிருக்கேன். எதனால நம்ம கருப்பா பிறந்தோம் அப்படின்றத பத்தி இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். பொதுவாவே இந்த உலகத்துல பிறந்த எல்லா மனுஷங்களுமே கருப்பா தான் இருந்தாங்க. தமிழர்களாகிய நம்மளோட பயணத்தை ஆப்பிரிக்கால தொடங்கி மெசபடோமியா வழியா வந்து சிந்து நாகரிகத்துல இருந்தாங்க. இன்னும் சில மக்கள் ஆப்பிரிக்கால இருந்து யூரோப்புக்கு போனாங்க. அவங்க அந்த காலநிலைக்கு ஏத்த மாதிரி வெள்ளையர்களா மாறினாங்க. அதாவது சிம்பிளா சொல்லணும்னா, குளிர் பிரதேசங்களுக்கு போனவங்க எல்லாம் வெள்ளையர்களாகவும் வெயில் பிரதேசங்களுக்கு போனவங்க எல்லாம் கருப்பினத்தவர்களாகவும் இருந்தாங்க. ஆனாலும் உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், ஆசியால இருக்கிற நிறைய கண்ட்ரீஸ்ல இருக்கிறவங்களே, எக்ஸாம்பிளுக்கு பாகிஸ்தான்ல இருக்கிறவங்க, சீனால இருக்கிறவங்க, ஏன் இந்தியால இருக்கிறவங்களே நிறைய பேர் வெள்ளையர்களா இருக்காங்களே, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரே காரணம் கலப்பினம் தான். ஒரு இனத்தவரும் ஏன் ஒரு கலர்ல இருக்காங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மனுஷங்களாகிய நம்ம எப்படி பரிணாம வளர்ச்சி அடைந்தோம் அப்படின்றத பத்தி முதல்ல பார்க்கலாம். முதல்ல ஆப்பிரிக்கால குரங்குல இருந்து தான் மனுஷங்க தோன்றுனாங்க. அப்படி மனித இனம் தோன்றும் போது முதல்ல அவங்க எப்படி இருந்தாங்கன்னா, ரொம்ப கருப்பாவும் பெரிய மூக்கோடையும் கரடு முரடான முடிகளோடையும் பிறந்தாங்க. அதாவது சுமார் 65,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆப்பிரிக்கால முதல்ல மனித இனம் தோன்றி இருக்குது. அவங்களோட தொடர்ச்சி தான் இப்போ இந்தியால இருக்கிற பழங்குடியினரும் ஆதிவாசிகளும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மனிதர்கள் ஆப்பிரிக்கால இருந்து மெசபடோமியா நாகரிகம் போய் அங்க கொஞ்ச நாள் இருந்து அதுக்கப்புறம் சிந்து நாகரிகத்துக்கு வந்திருக்காங்க. இந்த மாதிரி மனிதர்கள் அவங்களோட டிராவல பண்ணும்பொழுது ஒரு காலநிலைக்கு ஏத்த மாதிரி அவங்களோட தோலோட கலர் மாறி இருக்குது. ஆப்பிரிக்கா, எகிப்துல எல்லாம் அடிக்கிற வெப்பநிலையை தாங்குறதுக்கு அங்க இருந்த மக்களோட கருப்பு தோல்ல இருந்த மெலனின் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. ஏன் அப்படின்னா, மெலனின் அதிகமா இருக்கிற உடம்புல அதுல இருக்கிற வியர்வை சுரப்பிகளும் உடல் ரோமங்களும் அந்த வெப்பநிலையை தணிக்கிறதுக்கான ஒரு குளிர்ச்சியான தன்மையை உடம்புல உருவாக்குச்சு. எக்ஸாம்பிளுக்கு, இப்போ உங்களுக்கு வந்து முடியே இல்லை அப்படின்னாலும், இல்ல எனக்கு அதிகமா வேர்க்காது அப்படின்னாலும், நீங்க வெயில்ல போய் ட்ரை பண்ணி பாருங்க, உங்களால அந்த வெப்பத்தை தாங்கிக்கவே முடியாது. ஆப்பிரிக்கா மாதிரியான ஒரு வெயில் பிரதேசத்துல இருந்து யூரோப் மாதிரியான ஒரு குளிர் பிரதேசத்துக்கு போகும்போது எப்படி அந்த மக்களால அந்த குளிர் நிலையை தாங்கிக்க முடிஞ்சது அப்படின்ற ஒரு சந்தேகம் உங்களுக்கு வரலாம். ஆக்சுவலா மெலனின் நம்மளோட உடம்புல கம்மியா சுரக்க ஆரம்பிக்க வியர்வை சுரப்பிகளும் கம்மியாகி நம்ம அந்த குளிரை தாங்கிக்க கூடிய உடல் அமைப்பு நமக்கு மாறிடும். இந்த மெலனினும் வியர்வை சுரப்பிகளும் இல்லாததுனாலதான் அந்த சைட்ல இருக்கிற பீப்புள் எல்லாமே வெள்ளையர்களா இருக்காங்க. நான் மறுபடியும் சொல்ற மாதிரி, ஆப்பிரிக்கால இருந்து மெசபடோமியா நாகரிகம் வந்து அங்க இருந்து சிந்து நாகரிகத்துக்கு வந்த தமிழர்களாகிய நம்ம அந்த வெப்பநிலையில பழகிட்டே வந்ததுனாலதான் நம்ம கருப்பா இருக்கோம். சோ ஆக்சுவலாவே தமிழர்கள் கருப்பானவங்க தான்.